Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. T-shirt எவ்வளோ கஷ்டமான தெரியுமா ப்ரோ? 3 டிஷர்ட் போட்டானே ப்ரோ தோனி. ஒரு டிஷர்ட் வரல ப்ரோ. கீழே போய் பேண்ட் எடுக்கிறேன் ப்ரோ நான். இந்த ஒரு டிஷர்ட்டுக்காக இவ்வளோ தூரம் ப்ரோ. ப்ரோ டிஷர்ட்டா ப்ரோ? இதை பாருங்க ப்ரோ. இந்த டிஷர்ட் தான் ப்ரோ. எப்பவுமே எல்லாம் தான் ப்ரோ நாங்கள். போட்டி முடிந்ததும் ரசிகர்கள் மைதானத்திலேயே இருக்கும்படி சிஎஸ்கே நிர்வாகம் கேட்டுக்கொண்டதும் தோனியின் ஓய்வு அறிவிப்பாக இருக்குமோ என்ற பதற்றத்தில் ரசிகர்களின் ஹார்ட் பீட் டெத் ஓவர்களில் தோனியின் ஸ்ட்ரைக் ரேட் உயர்வதைப் போல பல மடங்கு அதிகரித்திருக்கும் என்றே சொல்லலாம். 2024 ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதிய லீக் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் ஹோம் டவுனில் சிஎஸ்கே விளையாடிய கடைசி லீக் போட்டி இது என்பதால் சென்னை ரசிகர்களின் விசில் சவுண்ட் விண்ணை பிளந்தது. அதேபோல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் போனால் இதுவே சேப்பாக்கத்தில் தோனி விளையாடும் கடைசி போட்டியாக இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் போட்டியில் தோனியின் பேட்டிங்கை பார்க்கவும் ரசிகர்கள் ஆவலாக இருந்தனர். ஆனால் 142 ரன்கள் என்ற எளிய இலக்கை சேஸ் செய்த சென்னை அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதனால் தோனி எப்போது பேட்டிங் விளையாட வருவார் என ஆர்வத்தோடு காத்திருந்த ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றமே அடைந்தனர். இருப்பினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் காத்திருந்த ரசிகர்கள் அனைவரின் மனதிலும் தோனி ஓய்வை அறிவித்து விடுவாரோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் ஹோம் டவுனில் 50வது வெற்றியை பதிவு செய்ததால் இந்த மைல்கல்லை எட்ட முக்கிய காரணமாக இருந்த ரசிகர்களுக்கு பரிசுகளை வழங்க சிஎஸ்கே நிர்வாகம் திட்டமிட்டது. அதன்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள், பயிற்சியாளர்கள் என அனைவரும் மைதானத்தை சுற்றி வந்து நன்றி தெரிவித்தனர். ஒரு பை நிறைய டென்னிஸ் பந்துகளை எடுத்து வந்த தோனி அதனை ரசிகர்களை நோக்கி அடித்து உற்சாகப்படுத்தினார். அதே போல மற்ற வீரர்களும் தாங்கள் கையொப்பமிட்ட ஜெர்சியை தூக்கி வீசி ரசிகர்களை மகிழ்வித்தனர். டிஷர்ட் எவ்வளோ கஷ்டமான தெரியுமா ப்ரோ? 3 டிஷர்ட் போட்டானே ப்ரோ தோனி. ஒரு டிஷர்ட் வரல ப்ரோ. கீழே போய் பேண்ட் எடுக்கிறேன் ப்ரோ நான். இந்த ஒரு டிஷர்ட்டுக்காக இவ்வளோ தூரம் ப்ரோ. ப்ரோ டிஷர்ட்டா ப்ரோ? இதை பாருங்க ப்ரோ. இந்த டிஷர்ட் தான் ப்ரோ. எப்பவுமே எல்லாம் தான் ப்ரோ நாங்கள். அப்போது சென்னை ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக மைதானத்திற்குள் வந்த சிஎஸ்கே முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா தோனியோடு சேர்ந்து அவரும் ரசிகர்களை நோக்கி பந்துகளை வீசினர். ஹோம் டவுன் மைதானத்தில் 50வது வெற்றியை பதிவு செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுக்கு அணி நிர்வாகம் மெடல் வழங்கி கௌரவித்தது. தோனி ஓய்வு குறித்து எதுவும் அறிவிக்கவில்லை என்ற நிம்மதியிலும் சிஎஸ்கே நிர்வாகத்தின் இந்த திடீர் சர்ப்ரைஸாலும் மகிழ்ச்சியில் மூழ்கி போன ரசிகர்கள் 2024 ஐபிஎல் கோப்பையையும் நிச்சயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வெல்லும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். அதே மாதிரி நல்லா விளையாடினாங்க. போலிங் நல்லா இருந்துச்சு, பேட்டிங் நல்லா இருந்துச்சு, நல்ல ஸ்கோர் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த டீம் கண்டிப்பா 2024 ஐபிஎல் வின்னர்ஸ் சார். நம்ம சிஎஸ்கே தான் சப்போர்ட். சோ சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். எப்படி தோனி காட்டும் போதெல்லாம் ஒரு இவனை பிடிச்சி நான் கத்திட்டு இருந்தேன், தோனிடா தோனிடா. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.